வணக்கம். மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. சென்னையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சட்டசபைக்கே சொந்தம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை, சட்டம் இயற்றும் அதிகாரம் முழுக்க முழுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சட்டசபைக்கே சொந்தம். தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு தொடர்பாக கவர்னர் அனுப்பியுள்ள செய்தியில் இருக்கும் கருத்துகள் மற்றும் அவையின் மாண்பை குறைக்கக்கூடிய வார்த்தை அடங்கிய பகுதிகளை தமிழக சட்டசபை நிராகரித்தது. இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதற்கிடையே முன்னதாக இன்று காலை சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், கவர்னர் ரவி அரசு முறையை பின்பற்றாமல் தன் கருத்தை தெரிவித்து வருகிறார். கவர்னரின் செயல் அரசியல் சட்டத்திற்கு முரணானது. சட்ட முன்வடிவில் திருத்தங்களை கூற கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது. சட்டம் இயற்றுவது என்பது சபைக்கு மட்டுமே அதிகாரம். சித்த மருத்துவ முன்வடிவு நிதிச்சட்ட முன்வடிவு என்பதால் கவர்னரின் பரிந்துரையை பெற வேண்டும். அரசமைப்பு நடைமுறைப்படி செயல்படாத கவர்னர் சட்ட முன்வடிவில் சில கருத்துக்களை கூறியுள்ளார். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார். கோவையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சராசரியை விட 9% கூடுதலாக 370 மீ வரை மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் சராசரியாக 44 மீ அளவுக்கு பெய்யும். இந்த ஆண்டு கூடுதலாக 50 மீ வரை மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதல் நாளிலேயே கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் சராசரி மழைப்பொழிவு 338 மீ ஆகும். நடப்பாண்டில் இது 370 மீ ஆக 9% வரை கூடுதலாக பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. கோவை வேளாண் பல்கலையில் உள்ள வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய அறிக்கையின்படி கோவையில் கூடுதல் மழையும், திருப்பூர் மாவட்டத்தில் 1% கூடுதல் மழையும், நீலகிரி மாவட்டத்தில் சராசரியை ஒட்டியும் மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. அமராவதி ஆந்திராவில் 13 பைசா 430 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அவர் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தொலைநோக்கு பார்வையை பாராட்டினார். ஆந்திராவின் கர்னூலில் ரூ. 13,430 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். பின்னர் பிரதமர் மோடி பேசியதாவது, குஜராத்தில் உள்ள சோமநாதர் பூமியில் பிறந்து விஸ்வநாதரின் இருப்பிடமான காசியில் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. இன்று ஸ்ரீசைலத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதும் எனது அதிர்ஷ்டம். சாலைகள், மின்சாரம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பல திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு அவற்றுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் போன்ற தலைவர்களுடன் மத்திய அரசின் முழு ஆதரவுடன் ஆந்திரா சிறப்பான தலைமையை பெற்று உள்ளது. கடந்த 16 மாதங்களில் ஆந்திரா அசுர வளர்ச்சி கண்டுள்ளது. அறிவியல், புதுமையின் மையமாக திகழ்கிறது.